அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமதான் மாதத்திலே மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய தீமைகளின் எச்சரிக்கைகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே பல்வேறுபட்ட தலைப்புகளில் மக்கள் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் பொடுபோக்காக இருக்கிறார்கள், எந்த விஷயங்களை சாதாரணமாக கருதி கொண்டிருக்கிறார்கள், அந்த விஷயங்களிலெல்லாம் எவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் என்ற செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பிலே முதலாவதாக நாம் பார்க்கவிருக்கின்ற விஷயம் தேவையில்லாமல் பிறரிடத்திலே யாசகம் கேட்பது. இப்போ ஒரு மனிதரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம்? பிறரிடத்திலே யாசகம் கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த யாசகத்தின் மூலமாக அவருடைய தேவையை அவர் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இருந்தாலும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் என்ன செய்கிறாங்க? பொதுவாகவே பிறரிடத்திலே அதிகமாக யாசகம் செய்வதை விரும்பவில்லை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், வாங்குகிற கையை விட கொடுக்கின்ற கையே சிறந்தது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் பிறரிடத்திலே யாசகம் செய்வதை ஊக்குவிக்கவில்லை. தேவையான பட்சத்தில் மட்டும் பிறரிடத்திலே அவர்கள் வாங்கிக் கொள்வதற்கு, யாசகம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதையும் இங்கே மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் சஅல வ இன்தஹு மா யுக்னிஹி ஃபஇன்னமா யஸ்தக்ஸிரு மின் ஜம்ரி ஜஹன்னம் قالوا وما يغني الذي لا ينبغي معه مسألة قال وما يعذيه أو يعشيه. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையின்றி யாசகம் செய்பவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். எவன் ஒருவன் தேவையில்லாமல் அவனுக்கு அந்த பைசால தேவையே இருக்காது, தேவையில்லாமல் ஒருவன் பிறரிடத்திலே யாசகம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் நரகத்தின் கங்குகளை அதிகப்படுத்தி கொள்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்பொழுது அங்கே இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யாசகம் கேட்காத அளவு போதுமான அந்த அளவு என்பது என்ன என்று கேட்கிறார்கள். நீங்கள் போதுமான அளவு என்று சொல்லுகிறீர்களே, அந்த போதுமான அளவு என்பது எந்த வரையறைக்கு உட்பட்டது என்று சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு பகல் அல்லது இரவு உண்பதற்கான போதுமான அளவு அவனுக்கு உணவு இருக்கும் என்று சொன்னால் அதுவே ஒரு மனிதனுக்கு போதுமானது, நிறைவானது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரையறையை, அதாவது ஒரு மனிதனுக்கு போதுமான அளவு எது என்பதை இங்கே வரையறுக்கிறார்கள். அப்போ இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே நாம் யாசகம் செய்வதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ இந்த விஷயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலாக முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஈஸியாக என்ன செய்கிறாங்க? பிற மக்களிடத்திலே யாசகம் கேட்பதை, தங்களுடைய தேவைக்காக ஏதாவது ஒன்றை என்ன செய்கிறது? அதிகப்படியாக கேட்பது. ஒரு மணி நேரத்தில் ஒரு வாட்டி போய் கேட்கலாம், அது தேவையாக இருக்கும். எல்லா முறையும் என்ன செய்வது? தேவையின்றி அந்த மக்களிடத்தில் போய் ஏதோ அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி திரும்ப திரும்ப அவர்கள் வாங்குவார்களேயானால், யாசகம் செய்வார்களேயானால், அவர்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொன்றும் நரகத்தினுடைய கங்குகள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சஅல வலஹுமா யுக்னிஹி ஜாஅத் யௌமல் கியாமா குதூஷன் அவ் குதூசன் ஃபீ வஜ்ஹிஹி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருவன் தேவையின்றி இந்த உலகத்திலே யாசகம் செய்கிறானோ,
பிற மக்களிடத்திலே யாசிக்கிறானோ அவன் மறுமை நாளிலே முகம் கிழிக்கப்பட்டவனாக, சதை இல்லாதவனாக அல்லாஹ்விற்கு முன்னால் வருவான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் யாசகம் செய்யக்கூடியவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு அல்லாஹுவை முன்னோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிற மக்களிடத்திலே யாசகம் செய்யும் பொழுது அல்லது நம்முடைய தேவைக்காக பிறரிடத்திலே உதவி தேடும் பொழுது நமக்கு போதுமானவற்றை மட்டும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதற்காக தேவையில்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத நேரங்களில் ஒருவரிடத்திலே சென்று யாசகம் செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த விஷயத்தில் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? சாதாரணமான ஒரு விஷயமாக கருதாமல் எச்சரிக்கை உணர்வோடு என்ன செய்ய வேண்டும்? நாம் இதிலே செயல்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளில் நம்முடைய முகங்கள் சதை கிழிக்கப்பட்ட நிலையில் நாம் அல்லாஹுவை சந்திப்போம் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு, பய உணர்வு என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அடுத்ததாக, ஒருவர் கடன் வாங்குகிறார். அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கடன் வாங்குவது. இப்போ கடன் என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஒரு தேவைக்காக உங்களுக்கு ஏதாவது நிறைவேற்ற வேண்டும் அல்லது ஒரு அவசர செலவு வருகிறது, நம்மிடத்துல பைசா இல்லை அப்படின்னா பிற மக்களிடத்தில் நாம் என்ன செய்யலாம்? கடனாக அவர்களிடத்திலே ஏதேனும் அல்லது பொருட்களாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே வாங்கலாம். வாங்கிவிட்டு அதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். அந்த கடன் வாங்குறதே என்ன கணக்கில் வாங்குறது அப்படின்னா, திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் கடன் வாங்குவது. இப்படி கடன் வாங்குவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு நாம் கடன் வாங்குவது என்பது அமானிதம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அமானிதத்தை காக்கும்படியும், யாரிடத்திலிருந்து நாம் வாங்கினோமோ அதை திரும்ப அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானதி இலா அஹ்லிஹா, அதாவது எவர் ஒருவர் அமானிதங்களை பெற்று வைத்திருக்கிறாரோ, அமானித பொருட்களிடத்திலே இருக்கிறதோ அதை உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அறிவுறுத்துகிறான். அப்ப இந்த கடன் வாங்குவது என்பதும் பிறருடைய பொருளை நாம் என்ன செய்கிறோம், அல்லது ஒரு பணத்தை அமானிதமாக நாம் பெற்றிருக்கிறோம், அந்த அமானிதத்தை என்ன செய்ய வேண்டும்? திருப்பி அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு இங்கே உணர்த்துகிறார்கள். அப்ப இந்த விஷயத்திலும் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கடனை வாங்குகிறார்கள், ஆனால் திருப்பி கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் பரவலாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இது ஒரு அமானித மோசடி என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அஹத அம்வாலன் நாசி யுரீது அதாஅஹா அத்தல்லாஹு அன்ஹு வமன் அஹத யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கடனை வாங்குகிறார்களோ, அந்த கடனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருப்பி கொடுப்பதற்கு அவர்களுக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். அதை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், அல்லாஹ் திருப்பி கொடுப்பான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அதே போல ஒருவர் என்ன செய்கிறாரு, கடன் வாங்கும் பொழுதே அதை நாசமாக்க வேண்டும், அதை நாம் திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்திலே அவர் வாங்குவாரேயானால் அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாசமாக்கி விடுவான், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல கடனாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை, ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், கடனுடைய விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எச்சரிக்கை செய்கிறார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ் ثم உஹிய ثم குத்தில ثم உஹிய ثم குத்தில وعليه دين ما دخل الجنة حتى يقضى عنه دينه. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து என்ன செய்கிறார், கொல்லப்படுகிறார், மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் கொடுக்கிறான், மறுபடியும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால், அவரிடத்திலே கடன் இருக்கும் என்று சொன்னால், கடனாளியாக அவர் இந்த உலகத்திலே வாழ்கிறார் என்று சொன்னால், அந்த கடனை அவர் திருப்பி கொடுக்கும் வரைக்கும், அதை தீர்க்கும் வரைக்கும் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ எந்த அளவிற்கு இந்த கடனுடைய விஷயத்திலே மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதான ஒருவர், அல்லாஹ் ஒரு ஷஹீதை பற்றி எவ்வளவு புகழ்ச்சியாக கூறுகிறான். அல்லாஹ் நேரடியாக ரிஸ்க் வழங்குகிறேன் என்று சொல்லுகிறான், அவர்கள் மரணிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவர் கடன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய கடன் தீர்க்கப்படும் வரை என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்போ இந்த கடன் விஷயம் என்பது எந்த அளவிற்கு நமக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது, நாம் சொர்க்கம் செல்வதற்கு எந்த அளவிற்கு இது தடையாக இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இந்த கடனுடைய விஷயத்திலே மக்கள் சாதாரணமாக இருக்காமல் எச்சரிக்கை உணர்வோடு நாம் மறுமை நாளில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள் இந்த கடனுடைய விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன் வாங்குகிறோம் என்று சொன்னால் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், கடன் வாங்க வேண்டும். இதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு என்ன செய்கிறாங்க, வலியுறுத்துகிறார்கள். அதே போல அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஹராமானவற்றை சாப்பிடுவது. எவற்றையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிறானோ, எந்த வரவுகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிறானோ, அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாட்டிற்காக, நம்முடைய வாழ்க்கை செலவுகளுக்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவை எல்லாம் ஹராம் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக பல்வேறுபட்ட விஷயங்களை ஹராமாக்கி இருக்கிறான். உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் ஹராமாக்கப்பட்டவைகள் இருக்கிறது, வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் ஹராமாக்கப்பட்டவை இருக்கிறது, அதே போன்று மற்ற இன்ன பிற விஷயங்கள் இருக்கிறது, ஆடை சம்பந்தமாக ஹராமாக்கப்பட்டவைகள் இருக்கிறது, குடும்ப உறவுகளை பேணக்கூடிய விஷயத்திலே ஹராமாக்கப்பட்டவைகள் இருக்கிறது, சமுதாயத்தை பேணக்கூடிய விஷயத்திலே ஹராமாக்கப்பட்டவை இருக்கிறது, வாரிசு உரிமை சட்டங்களிலே ஹராமாக்கப்பட்டவைகள் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களிலெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ, எந்த விஷயங்களை எல்லாம்
உங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறானோ அவற்றின் மூலமாக அல்லது அதை நேரடியாக நாம் சாப்பிட்டாலும் சரி அல்லது அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தின் மூலம் நாம் உண்கிறோம் என்று சொன்னாலும் அவை ஹராம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துகிறார்கள். இப்போ பொதுவாக நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்றி இறைச்சியை சாப்பிடுவதை ஹராமாக்கி இருக்கிறான். அப்போ அந்த பன்றி இறைச்சி தொடர்பாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஹராம் தான். இப்போ பன்றி இறைச்சி சாப்பிடுவதை மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். நாம் விற்பனை செய்யலாம், விற்பனை மூலமாக வரக்கூடிய வருமானம் ஹலால் என்று ஒருவர் நினைப்பாரேயானால் அது மிகப்பெரிய தவறான ஒரு எண்ணம். பன்றிக்கறி உண்ணுவது ஹராம் என்று சொன்னால் அதை விற்பதும் ஹராம், அதிலிருந்து வரக்கூடிய வருமானமும் ஹராம் என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல மது விற்பனை, மது குடிப்பது ஹராம். ஆனால் பல பேர் என்ன நினைக்கிறாங்க, குடிப்பது தானே ஹராமா இருக்கிறது, நாம் விற்பனை செய்வோம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, விற்பனை செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக ஒரு வருமானம் வரும் என்று சொன்னால் அது ஹராம். வட்டியின் மூலமாக வரக்கூடிய ஹராம். அதே போன்று தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருட்களை நீங்கள் விற்பனை செய்து அதிலிருந்து வருமானம் ஈட்டினாலும் அது ஹராமாக்கப்பட்டவைதான். இப்போ இன்றைக்கு நாம் கடைகளில் பார்க்குறோம், சிகரெட்டு விற்பனை செய்கிறார்கள், அதே போன்று பாக்கு விற்பனை செய்கிறார்கள், அதே போன்று புகையிலை விற்பனை செய்கிறார்கள். அப்போ இவைகளெல்லாம் மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். அப்போ இந்த பொருட்களை விற்பனை செய்து நீங்கள் அதிலிருந்து வருமானம் ஈட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த வருமானம் என்பது ஹராமாக்கப்பட்ட வருமானம். அதிலிருந்து நீங்கள் உண்ணுவதாக இருந்தாலும் எந்த செயல்பாடுகளிலே நீங்கள் செலவழித்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே நரகத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் ஹராமான விஷயத்திலே சம்பாதித்து வாழ்கிறார் என்று சொன்னால் அந்த ஹராமான விஷயத்தில் வளர்க்கப்படக்கூடிய அந்த உடல் நரகத்திற்கு சொந்தமானது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்போ இந்த ஹராமான விஷயங்களை உண்ணுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஹராமான வழியில் ஈட்டி உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு உங்களுக்கு மதிப்பு இருக்காது. உங்களுடைய இபாதத்துகள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமையிலே நீங்கள் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியது வரும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறாங்க. எனவே நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலான வியாபாரமா என்பதை உறுதி செய்து, அதே போன்று நாம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஹலாலான முறையில் ஈட்டப்பட்டதா என்பதையும் தெளிவாக உணர்ந்து எச்சரிக்கை உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.